சிம்ம ராசிக்கு ராசிக்கு 11 குரு வருகிறார். அருமையான காலகட்டங்கள். எதை தொட்டாலும் லாபம். எதை சார்ந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதை சார்ந்து லாபங்கள், எங்கே போனீங்கனாலும் வெற்றி, இதெல்லாமே நிச்சயமாக சிம்மராசிக்கு ஏற்படும். கண்டச்சனி 2.5 வருஷம் போயிருக்கோம். அதே போல் அஷ்டமச்சனி இப்போ நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் அஷ்டமச்சனினால் அவமானங்கள், தலைகுனிவுகள் இதெல்லாம் நடந்தாலும் கூட பணத்துக்கும் சொத்து சேர்க்கைக்கும் குறைவில்லாத ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, தீராத நிறைவேறாத ஆசைகள், குடும்ப தேவைகள், இது எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், அதே போல பார்த்துட்டீங்கன்னா 7ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, காரிய ஜெயங்கள் உண்டாவது. 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகுவது. 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த 5 ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, நான் சொல்வது கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த வருடம். உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு சூரியனால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டங்கள் விலகும், ஆயுள் பெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான். இந்த புதன் இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சி, பண வரவு, உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுப்பது, அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே கொடுத்தே தீர்வார். குடும்பம் அமைந்தே தீர்வு.